அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி மாதம் 1/1/2025 முதல் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் 1/1/2024 முதல் இந்த மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் சனி இருந்தாலும் அவர் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெறுவது என்பது ராசிக்கு நல்ல பலன்களை தரும் ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம 12இல் சுக்கிரன் இருப்பதால ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமையிருக்கு. 12இல் சுக்கிரன் இருப்பதால அது மட்டும் இல்லாமல் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகமும் ஏற்பட இருக்குதுங்க. சூரியனும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பெரிய மனிதர்களின் தொடர்பு உண்டு, அதனால் ஆதாயம் உண்டுங்க. காரியம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமையிருக்குது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 8இல் செவ்வாய் இருப்பதால் எதையும் தைரியத்தோடு எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் கேது இருப்பதும், 2ஆம் இடத்தில் அதுவும் குடும்பஸ்தானம் ராகு இருப்பதும் உசிதமான அமைப்பு இல்லைங்க. எனவே பேச்சில் கவனமாக இருங்க. குறிப்பாக குடும்பத்தாருடன் உரையாடும் போது பொறுமையாகவும் நிதானமாகவும் உரையாடுவது மிக மிக நல்லதுங்க. குறிப்பா ராகு கேது என்பதால் பிற மொழிக்காரர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க. மனக்குழப்பங்களை தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கைப்பணம் எங்கே போயிற்று, எவ்விதம் போயிற்று என திகைக்கும் அளவிற்கு செலவுகள் ஏற்படுங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. குடும்ப பிரச்சனைகள் மனதில் டென்ஷனை ஏற்படுத்துங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். சிறு விஷயங்களுக்கு கூட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் பணம் அல்லது பொருட்கள் களவு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியங்க. நண்பர்களுக்காக கடன் கொடுப்பது, பிறரிடம் பணம் வாங்கி கொடுத்து உதவுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூடுமானவரை வெளியே செல்வது, இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது, பிறருடன் வாக்குவாதம் செய்தல் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால எத்தகைய சோதனையானாலும் அளவோடு தாங்க இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. ஏன்னா தற்போது உங்களுக்கு 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலகட்டம் நடந்திருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் தான் உத்தியோகத்திற்கு அதிபதியம் கொண்டவர். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அலுவலகம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. நிர்வாகத்தினர் மேலதிகாரி ஆகியோருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்கள் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது மிகவும் அவசியம். மிக முக்கியமாக சக ஊழியர்கள் எவரையும் முழுமையாக நம்ப வேண்டாங்க. மிக முக்கியமாக அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக பிறரிடம் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. அதே போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பிறரிடம் ஒப்படைக்காதீங்க. ஏன்னா அப்படி ஒப்படைக்கும் போது அந்த வேலை முடிவடையாமல் கடைசியில் நீங்கள் அந்த
வேலைக்கு நீ அவப்பெயர் வாங்குவதற்கான ஒரு நிலை இருக்கு. அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்களே செய்து முடிப்பது நல்லது. குறிப்பாக பண பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது 7.5 சனி காலத்தின் ஜென்ம சனி நடைபெறுதுங்க. தனஸ்தானத்தில் ராகு பலத்துடன் சஞ்சரிக்கிறார். அதனால் பண விஷயங்கள் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. கடின போட்டிகளை சமாளிக்க நேரிடும். ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாகுங்க. அதன் காரணமாக நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. சர்வதேச அரங்குகளில் ஏற்பட்டு வரும் திடீர் மாறுதல்களினால் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குங்க. அதனால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் குழப்பம் மேலிடும். புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் முதலீடுகளை மேற்கொண்டாக வேண்டும் என்ற பட்சத்தில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதேபோல் கும்பராசினியர்கள் கலைத்துறையில் உள்ளவர்கள் தனஸ்தானத்தில் ராகு, அர்த்தாஷ்டகத்தில் குரு, அத்தியாவசிய குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த வருமானம் கைக்கு கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாங்க. அதனால் மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவழிப்பது நல்லது. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்க. செலவழித்தை பழக்கப்பட்ட திரைப்பட நடிகர்கள், நடிகைகள் இந்த மாதம் கையில் உள்ளதை வைத்து சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிற்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். சிலருக்கு புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தைரியமாக இருக்கலாங்க. அதே போல் கும்ப ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. இருந்தாலும் அரசியல் துறையுடன் சம்பந்தப்பட்டுள்ள மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. கட்சியில் எதிர்ப்பு உருவாக கொடுங்க. பொறுமை மற்றும் சாதுரியம் அவசியம். பேச்சில் நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கல்விக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. படிப்பில் முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீடிக்குது. ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு விசா மற்றும் கல்வி உதவித்தொகை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. வயல் பணிகள் கடுமையாக உழைத்தும் பலன் மற்றும் சற்று குறைவாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பழைய கடன்கள் நீடிப்பதால் மன நிம்மதி குறையுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஜென்மசனி கடின உழைப்பை ஏற்படுத்துவார். குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களிடம் மேலதிகாரிகளிடம் சற்று விலகி நின்றே இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. ஜென்ம ராசியில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம், ஸ்ரீ நரசிம்ம சோஸ்திரம் சொல்லிவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது.